TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்திருக்கும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யுக்திய நடவடிக்கையில் கடந்த 6 மாதங்களில் 1900 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் செல்ல அனுமதிப்பதை சட்டமா அதிபர் இன்று ஆட்சேபித்தார். பிரிட்டனில் இன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேரும் இலங்கையைச் சேர்ந்த 2 போட்டியிடுகின்றனர். தோட்டத் தொழிலாளருக்கு தினச்சம்பளமாக 1700 ரூபாயை வழங்குவது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களின் பெறுமதி 70 கோடி ரூபாய் என்று மதிப்பிட்டிருக்கும் இலங்கை கடற்தொழில் அமைச்சு இந்த விபரத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட இந்திய அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகுமாறு பைடனுக்கு ஜனநாயக கட்சிக்குள் இருந்து கடுமையான நெருக்குதல்கள். ரஷ்ய இராணுவத்தின் இணைந்த முன்னாள் இலங்கை இராணுவ வீரர்கள் 465 பேரை விடுவிப்பதற்கான முயற்சிகள் சட்ட சிக்கலை எதிர்நோக்கியிருக்கிறது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் மாத்திரமே என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024 ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்திருக்கும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் தீர்மானத்தை அறிவிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு செய்வதை இடைநிறுத்தக் கோரி வர்த்தக பிரமுகர் சமிந்த தயான் லெனாவ நேற்றைய தினம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை அடுத்து எழுந்துள்ள சர்ச்சைக்கு முடிவு கட்டும் முகமாகவே ஜனாதிபதியிடமிருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக லெனாவ ஜனாதிபதியுடனோ அல்லது அவரது சட்ட பிரிவினருடனோ கலந்து ஆலோசிக்கவில்லை என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தை 1 வருடத்தினால் நீடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே என்று உயர் நீதிமன்றம் 2019 ஆண்டில் தெளிவான தீர்மானம் ஒன்றை அறிவித்திருந்தது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று கூறினார். கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். 2019 ஆண்டில் அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை கோரிய போது உயர் நீதிமன்றம் அரசியல் அமைப்புக்கான 19வது திருத்தத்தின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெளிவான அறிவிப்பை செய்தது என்றும் திசாநாயக்க கூறினார். ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியும் என்று தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் நம்பவில்லை. மக்கள் முன் செல்லாமல் அதிகாரத்தை பெறுவதற்கு ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் மேற்கொள்ளக்கூடிய எந்த சதியையும் தேசிய மக்கள் சக்தி முறியடிக்கும். ரணிலின் சதி முயற்சியை மாத்திரமல்ல, அவரையும் தேர்தலில் நாம் ஒட்டுமொத்தமாக தோற்கடிப்போம். ரணில் தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றும் திசாநாயக்க செய்தியாளர்களிடம் கூறினார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையையும் பாதாள உலக குழுக்களின் திட்டமிட்ட குற்றச் செயல்களையும் முறியடிப்பதற்காக கடந்த வருடம் டிசம்பரில் போலீசார் தொடங்கிய யுக்திய நடவடிக்கையில் கடந்த 6 மாதங்களில் 1900 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ரிஹான் அலசும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனும் இன்று கொழும்பில் செய்தியாளர்கள் மகாநாட்டில் கூறினர். இன்று முதல் யுக்திய நடவடிக்கை மேலும் முனைப்புடன் முன்னெடுக்கப்படும் என்று அறிவித்த அவர்கள், போதைப்பொருள் கடத்தலிலும் விநியோகத்திலும் ஈடுபடுபவர்களுக்கு சொந்தமான 142 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் போதைப் பொருளுக்கு அடிமையான 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள்.
5978 போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் 5449 பேர் யுக்திய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களில் 3766 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் 91% பிடிக்க முடிந்தது என்றும் போலீஸ் மா அதிபர் கூறினார். தனக்கு விதிக்கப்பட்ட 3 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருக்கும் முன்னாள் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் செல்ல அனுமதிப்பதை சட்டமா அதிபர் இன்று ஆட்சேபித்தார். ஹிருணிகாவின் பிணை மனு கொழும்பில் மேல் நீதிமன்ற நீதிபதி அமால் ரணராஜா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்ட போது அந்த மனுவுக்கு எதிரான எழுத்துமூல சமர்ப்பணத்தை செய்வதற்கு சட்டமூல அதிபர் திகதியொன்றை கோரினார். அதன் பிரகாரம் விசாரணை எதிர்வரும் 11ஆம் திகதி ஒத்திவைக்கப்பட்டது. பிரிட்டனில் இன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேரும் இலங்கையைச் சேர்ந்த 2 போட்டியிடுகின்றனர். பிரிட்டனின் புதிய அரசை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று கூறப்படுகின்ற பாராளுமன்ற கீழவையான மக்களவையில் உள்ள 650 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியான பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியும் தொழிலாளர் கட்சியும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இரு கட்சிகள் சார்பில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து பிரிட்டனில் குடியேறியவர்களுக்கும் கருப்பினத்தவர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட முன்பை விட அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து பிரிட்டனில் குடியேறியவர்களுக்கும் தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கும் அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உமா குமரன், கவின் ஹரன், மயூரன் செந்தில்நாதன், கமலா குகன், டெவினா பால், நரணி ருத்ரராஜன், கிருஷ்ணி, ஜாகிர் உசேன் ஆகிய 8 தமிழர்கள் பிரிட்டன் தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர். இந்த தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் கியர் ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆளும் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு தின சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இன்று உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய இழுவை படகுகளினால் இலங்கை மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களின் பெறுமதி 70 கோடி ரூபாய் என்று மதிப்பிட்டிருக்கும் இலங்கை கடற்தொழில் அமைச்சு இந்த விபரத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் உட்பட இந்திய அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறது. சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடிக்கும் இந்திய இழுவை படகுகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இந்து சமுத்திரத்தின் ஜீவராசிகளால் சுமார் 20% கொண்ட பாக்கு நீரிணையும் மன்னார் வளைகுடாவும் வளமான உயிரியல் பல்வகைமையை கொண்டிருக்கின்றன. இந்திய அமைச்சருக்கு இலங்கை கடற்தொழில் அமைச்சினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட விபரங்களின்படி தமிழ்நாட்டின் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களின் 1000க்கும் அதிகமான இழுவை படகுகள் சர்வதேச கடல் எல்லையை கடந்து இலங்கையின் கடற்பரப்புக்குள் பிரவேசித்து இலங்கை கரையோரத்தில் இருந்து 200 மீட்டர் நெருக்கமாக மீன்பிடியில் ஈடுபடுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவாவதற்கான பிரச்சார இயக்கத்தை தொடராமல் இருக்க தீர்மானிப்பாரேயானால் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கான சிறந்த மாற்றுத் தெரிவாக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் இருக்க முடியும் என்று பைடனின் பிரச்சார இயக்கத்தைச் சேர்ந்த உயர்மட்ட வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் நியமனத்தை பெறுவதற்கான உட்கட்சி போட்டியில் ஈடுபட்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் அண்மைய விவாதத்தில் அவருக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பைடன் தடுமாறியதை அடுத்து மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகுமாறு பைடனுக்கு ஜனநாயக கட்சிக்குள் இருந்து கடுமையான நெருக்குதல்கள் வரத் தொடங்கியிருக்கின்றன. நானே ஜனநாயக கட்சியின் வேட்பாளர், என்னை யாரும் வெளியேறுமாறு நிர்பந்திக்கவில்லை, நான் விலகவில்லை என்று பைடன் கூறியிருக்கிறார்.
ரஷ்ய இராணுவத்தின் இணைந்த முன்னாள் இலங்கை இராணுவ வீரர்கள் 465 பேரை விடுவிப்பதற்கான முயற்சிகள் சட்ட சிக்கலை எதிர்நோக்கியிருக்கிறது. வேறு பல நாட்டவர்களும் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து உக்ரைன் போரில் ஈடுபட்டிருப்பதால் அவர்களையும் விடுவிக்குமாறு அந்தந்த நாடுகளிடமிருந்து வரக்கூடிய வேண்டுகோள்களுடன் சேர்த்து இலங்கையின் வேண்டுகோளையும் பின்னர் ஒரு கட்டத்தில் பரிசீலிப்பதாக ரஷ்யா இலங்கைக்கு அறிவித்திருக்கிறது. இலங்கைக்கு திரும்பி வர விரும்பும் முன்னாள் படையினரில் சிலர் ரஷ்ய குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் என்று ரஷ்ய அதிகாரிகள் தங்களுக்கு தெரிவித்ததாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கடந்த மாத இறுதியில் மாஸ்கோ சென்ற இலங்கை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் கலாநிதி சமன் வீரசிங்க கொழும்பு பத்திரிகைகளுக்கு தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் சட்டங்களின்படி இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் இரட்டை குடியுரிமையை கொண்டிருக்க முடியாது. இந்த இலங்கையர்களில் சிலர் ரஷ்ய பிரஜைகளாக மாறிவிட்டார்கள். இன்னொரு நாட்டின் குடிமக்களாக அவர்கள் இரட்டை குடியுரிமையை பெற முடியாது. அவர்கள் இப்போது ரஷ்ய குடிமக்களாகிவிட்டதால் அவர்களை பற்றிய விவரங்களை ரஷ்ய அதிகாரிகளிடம் கோருவதில் எமக்கு மட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்றும் வீரசிங்க கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.